கையில் கிடைச்சது இப்போ தான் ஒரு 1.5 மாதம் தான் அந்த ப்ராடக்ட் என் கையில் கிடைச்சிது. ஆனால் இதனுடைய ராஜகோபால் சார் மூலியமாக தான் எனக்கு இந்த ப்ராடக்டே கிடைச்சிது. ஆனால் எங்கள் ஒய்ஃபு அன்கண்டிஷனில் கிரிட்டிக்கல் லெவலில், அதாவது என்னன்னா இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட பெரிய பிரச்சனை, லங்ஸில் ரொம்ப ப்ராப்ளம். டாக்டரே கைவிட்டார். இருக்கிற வரைக்கும் இருக்க வேண்டியதுதான், நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம போய் சேர வேண்டியதுதான் அப்படின்னும் சொல்லிட்டாங்க டாக்டர். ஆனால் இன்றைக்கி இந்த ப்ராடக்ட் வந்த பிறகு லஞ்சில் தண்ணி சேர விடாத அளவுக்கு பண்ணுது என்னோட அந்த ப்ராடக்ட் பண்ண தண்ணி. இந்த 40 டேஸும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இன்னும் 1 இயர் சாப்பிட்றேன் எப்படி இருக்கும்? 100 வயசு உள்ள பாட்டி கூட 20 வயசு குமரி மாதிரி ஆகிடும். இந்த 40 வயசுனுடைய ஒரு அனுபவம், 40 நாளுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம். இது விடாமல் இந்த ப்ராடக்ட் இன்றைக்கி, அதாவது இது பாருங்கள், இந்த இது ரிப்போர்ட் இருக்குது. ஆல்ரெடி இப்போ கிட்டத்தட்ட நான் 10 இயர்ஸாக நான் ரிப்போர்ட் எடுத்துட்டுருக்கிறேன். மந்த்லி ஒரு செக்கப் பண்ணிட்டுருக்கிறேன். இது வரைக்கும் கிடைக்காத ஒரு ரிசல்ட்டு அனுபவபூர்வமாக. அதாவது ஃபஸ்ட்டு முதுகுத்தண்டோட ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். 2வது என்ன பண்ணியிருக்கேன்னா +6 கட்டு வச்சுருக்கேன் 2018. 3வது ரைட் சைடில் பெட் ரிமூவ் பண்ணி அதுக்கு ஒரு 27 சர்க்கிள் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இதையும் மீறி இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, இப்போ 3 மாதத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா நுரையீரலில் தொற்று ஏற்பட்டுருச்சு. தொற்று ஏற்பட்டு ஒரு செகண்டுக்கு ஒரு இருமல். கேட்குதுங்களா பேசுறது? கேக்குது சார். பர்ஃபெக்ட் பேசுங்க. ஒரு செகண்டுக்கு ஒரு இருமல். ஒரு செகண்ட் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னால் பக்கத்துல இருந்து அவங்க பார்க்கவும் முடியல. அந்த அளவுக்கு அந்த ரொம்ப நான் வேதனையும் சுத்தமாக அனுபவிச்சுட்டு இருக்கேன். இது கையில் எடுத்து நான் ஒரு 15 நாள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் கொடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த மாற்ற கட்டை எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. லஞ்சில் என்ன ஆகிட்டு நான் 1 இயர், இப்போ 2 இயர்ஸ் நாங்கள் ஐசி வார்டில் 23 நாள் வச்சுருந்தோம். 23 நாள் வச்சுருந்தாங்க. என்ன சொன்னாங்க, எப்படியும் தண்ணி சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நீங்கள் மறுபடியும் அடிச்சு தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் 2 டைம்ஸ் தான் நான் தண்ணி எடுத்தேன் சார். திரும்பி அவருக்கு அப்புறம் நான் எடுத்துகிட்டு போகல. என்னுடைய ப்ராடக்ட்டு தான் வேலை செய்யுது. ப்ராடக்ட்டு டெய்லி 1/2 கிராம் நாக்கு கடையில் தான் வைக்கிறேன். ஏற்கனவே அந்த ஆர்க்கு ஸ்டண்டு வைக்கிற காலத்துலேயே எமர்ஜென்சின்னு வரும்போது அந்த நாக்கு கடையில் ஒரு 10 ஒரு மாத்திரை 30 வடிவத்தில் ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. நம்ம அளவுக்கு இல்லை, அந்த மாத்திரை தான் நாக்கில் அடியில் வச்சுருப்பாங்க. பாகு ஒரு காற்றில் வழியில் கொடுப்போம். இப்போ என்ன ஆகுதுன்னா, கிட்னிக்கு மாத்திரை எடுக்கிறோம், ஹார்ட்டுக்கு மாத்திரை எடுக்கிறோம், அப்புறம் என்னென்னா சுகருக்கு எடுக்கிறோம், டிபிக்கு எடுக்கிறோம், தைராய்டுக்கெலாம் இல்லை, தைராய்டுலாம் நார்மலாக ஆகிடுது. இப்போ என்ன இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுதுன்னா, கிரியேட்டின் லெவலு 2.7 கப், 2.7 2.6க்கு கீழே குறையாமே இருக்குது. கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக. இது நான் கண்ணெதிர பார்த்து விட்டேன். அது இல்லாமல் இந்த ரத்தத்தில் யூரியாவினுடைய அளவு 120-80 கீழே குறையவே குறையாது. இன்றைக்கி 45 இருக்குது. இந்த யூரியாவோட லெவல் 40. நார்மல் பொசிஷன் உள்ள நபருக்கு இருக்க வேண்டிய நார்மல் இந்த ப்ரொசீஜர் இன்றைக்கி வந்தது இந்த ரிப்போர்ட்டில். இன்றைக்கி இப்போ முந்தா நாள் தான் இந்த ரிப்போர்ட் எடுத்தேன். இது நானும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன், அலோபதி பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த யூரியா லெவல் குறையவே இல்லை, 80 கீழே குறையவே இல்லை. இன்றைக்கி 45.2 இருக்குது. மேக்ஸிமம் 16லேருந்து 48 வரைக்கும் இருக்குது எலிஜிபிள். இன்றைக்கி கிரியேட்டின் லெவல் என்ன ஆயிடுச்சுன்னா 1.7 வந்துருக்கு, 2.6 குறையாவே இருக்குது. இப்போ இது இந்த ப்ராடக்டை இன்னும் தொடர்ச்சி என்ன ஒரு 1 இயருக்கோ இல்லை ஒரு 6 மாதத்துக்கோ தொடர்ந்து எடுத்தோம்னு வச்சுட்டு கம்பல்சரி எல்லாமே ரத்தத்தில் எல்லாமே பேசிக்காக எல்லாமே நார்மலாக 100% இது உண்மை. மேடம் சொன்னதுக்கு சொன்ன எல்லாமே இப்போ சொன்ன சம்மரி ஃபுல்லாகவே உண்மை தான். இது 40 நாள் எனக்கு ஒரு இந்த காட்டு கிடச்சிருக்குன்னா அப்புறம் 1 இயர் 2 இயர்ஸ் இதை யூஸ் பண்ணவங்க எப்படி இருப்பாங்க? இதை விட வள்ளல் பெருமானாக தான் இருப்பாங்க. எல்லாமே எல்லா லெவல் இப்போ ஒன்றும் இல்லை. நீங்கள் சொன்ன அம்மா சொன்னாங்களே பிஹெச் லெவல் கூட கண்ட்ரோல் பண்ணுது. பிஹெச் லெவல் 6 தான் இருக்குது. சாதாரணமாக எவ்வளோ இருக்கணும்? 7 இருக்கணும். அளவு மாரி ஏதாவது 7லேருந்து பிஹெச் வேல்யூ சாதாரணமாக ஃபீமேலுக்கு எவ்வளோ இருக்கணும்னா 4.6லேருந்து 8, 8லேருந்து 4.6லேருந்து 8க்குள்ளே இருக்கணும். அவங்களோட லெவல் கரெக்டாக இருக்குது, 6.0 இருக்குது.
கவுண்டிங் லெவல் எல்லாமே கரெக்டாகவே வருது. சுகர் கூட அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தது. சுகர் அதாவது சோடியம், பொட்டாசியம், குளோரைடு இது எல்லாமே பேசிக்காக 5 தாண்டி இருந்தது. எல்லாமே 4.46 பொட்டாசியம், குளோரைடு 101, அதனுடைய எலிஜிபிள் 107, சோடியம் 138 எல்லாமே நார்மல். இதுதான் இந்த லெவல் கிரியேட்டின் லெவலில் என்ன ஆகப்பட்டது, டயாலிசிஸ் லெவலுக்கு போயிடுமோன்னு நான் டவுட்டில் இருக்கேன். ஆனால் அந்த டயாலிசிஸ் லெவலுக்கு போக விடல. டோட்டல் ப்ரோட்டீன் இன்றைக்கி 6லேருந்து 8 வரைக்கும் இருக்கணும். டோட்டல் ப்ரோட்டீன் 7.5 கரெக்டாக இருக்குது. ஆனால் உண்மையில் இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தோன்னே இதுக்கு இந்த ரிப்போர்ட்ஸ் ஏன் இங்கே நார்மலாக வந்த காரணம் என்னன்னா, இந்த ப்ராடக்ட் பண்ண வேலை தான். இந்த ப்ராடக்ட் அவ்வளோ தூரம் நல்லா வேலை செய்யுது. இது அனுபவபூர்வமான உண்மை. இந்த 40 நாளில் எனக்கு கிடைச்ச ஒரு உண்மை. இன்னும் அந்த ப்ராடக்டை விட மாட்டேன். லைஃப் லாங் இன்னும் நானும் சாப்பிட்டு தான் போகிறேன். அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டுருக்குறேன். ஆனால் நெக்ஸ்ட்டு நானும் சாப்பிட போகிறேன். நமக்கு ஸ்கின் டிசீஸ் இருக்குது மேம் சொன்னாங்கல்ல, அதுக்காகவே நான் சாப்பிட போகிறேன். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு. ப்ராடக்ட்டு அருமையாக இருக்குது. வேறு எதாவது உங்களுக்கு சந்தேகமாக டவுட்னா சொல்லுங்கள், கேளுங்க.